சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம் கேரக்டர் நடித்த நடிகர் ஜெயமணி மாரடைப்பாளர் 79 வயசில் காலமான செய்தி பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது. இன்னைக்கு அவரை பற்றி எல்லாருமே பேசுறது சிறகடிக்காசி சீரியல் நடித்த கேரக்டர் பற்றி தான். ஆனால் அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருந்த அவரோட வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் அவமானங்களையும் கடந்த ஒரு நீண்ட பயணம் இருக்குது. அதுலேயும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நான் இன்னும் நினச்சது சாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பேசியிருந்த ஜெயமனோட வார்த்தைகளை இன்னைக்கு கேட்கும்போது மனசை கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சிறகடிக்காசி சீரியலில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அந்த வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேட்டியில் ஜெயமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 7 வயசுல இருந்து சினிமா மீது ஆசை. என்னோட மாமா பாடகர், அவரை பார்த்து தான் நாடகத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த கனவு உடனே நினைவாகலை. காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தேன். வாழ்க்கைக்காக வேலையை தேர்வு செஞ்சாலும் மனசுக்குள்ளே இருந்த நடிகர் மட்டும் இறக்கவே இல்லை. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நாடகம், அதுக்கப்புறம் நாடகத்தில் இருந்து சினிமா, அதில் இருந்து சின்னத்திரை அப்படின்னு வாய்ப்பு கிடைச்ச இடமெல்லாம் என்னோட திறமையை நிரூபிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நினச்சதை சாதிக்கலை. எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். அதனால தான் அதை இறுக பிடிச்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருந்தது திருமதி செல்வம் சீரியல் தான். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு ஈஸியாக கிடைக்கல. பூங்காவனம் கேரக்டருக்கு இயக்குனர் முதல்ல தேர்வு செஞ்சது என்ன இல்லை, வேறொரு நடிகரை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் டெலிவிஸ்டர்ஸ் ராதா என்னை ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. அதனால இயக்குனருக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை. அதே நேரம் என் மேலே கோவத்தோடு இருந்தார். அதனால என்னோட கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பூங்காவனம் கேரக்டர் நடித்தேன். அந்த கேரக்டர் தான் ஜெயமணி அப்படிங்கிற பெயரை விட மக்கள் மனசில் பூங்காவனம் அப்படின்னு பதிவு வச்சிருக்குது. அதுக்கப்புறம் பல வருஷங்களாக ரசிகர்கள் என்ன பூங்காவனம் அப்படின்னா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் சிறகடிக்காசி சீரியல் நடிச்சதுக்கப்புறம் மலேசியா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சில நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் போகும்போது குழந்தைகள் கூட என்னைய மலேசியா மாமா அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே மகிழ்ச்சியோட பேசியிருந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கல அப்படிங்கிறதான் வேதனை. அதே மாதிரி பலருக்கும் தெரியாத இன்னொரு சம்பவத்தையும் ஜெயமணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு நிற்கும்போது நீ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு கையில் இருந்த தட்டை பிடுங்கி அவமானப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வேதனையோட சொல்லியிருந்தாங்க. அந்த அவமானத்தையும் தாண்டி அவரோட மனசு உடைஞ்சு போகலை. அதுக்கப்புறம் 280க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. அதோட 40 சீரியல்களை இயக்கவும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பேட்டியில் இன்னொரு ஆதங்கத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சீரியல் நடிக்கிறவங்கள சினிமாவுக்கு செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அது மாறணும். நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசியிருந்தாங்க. அதே நேரம் ஜெயமணியோட மனைவி மாலதி டப்பிங் கலைஞராக பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மகள் டீச்சராக ஒர்க் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. மகளோட திருமணத்துக்காக ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. சிறகடிக்காசி சீரியலில் ரோஹிணி பற்றின உண்மைகளை மொத்த குடும்பத்துக்கும் சொன்னது இவர் தான். அதுக்கப்புறம் அவரோட காட்சிகள் பெருசாக இல்லை. அதனால அவரோட காட்சிகள் மீண்டும் வர்ற மாதிரி கதையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபேன்ஸ் பலருமே வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ள இப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஒரு நல்ல கலைஞரை இந்த சின்னத்திரை உலகம் இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.